चेन्नई में तमिलनाडु के वजीर आला एम.के. स्टालिन ने एक नई स्कीम का आगाज किया। स्कीम का नाम तमिल में जिसका मतलब होता है आप अपने ख्वाब बताएं। इस मौके पर खिताब करते हुए सीएम स्टालिन ने कहा कि मरकज की जानिब से मतलूबा फंड्स ना मिलने के बावजूद तमिलनाडु अच्छी कारकर्दगी दिखा रही है और मरकजी हुकूमत के तरक्याती इशारों में सरफहरिस्त मकाम हासिल किया। वजीर आला ने ऐलान किया कि रियासत तमिलनाडु को साल 2030 तक खुद कफील बनाने की समत अमली इक़दाम किए जाएंगे। उन्होंने कहा कि नई स्कीम अवामी शमूलियत को फ़रोग़ देगी और तरक्याती मनसूबों में शहरियों की आवाज़ को अहमियत दी जाएगी। எல்லாத்தையும் எந்த சூழல்ல நம்ம இதை சாதிச்சு காட்டியிருக்கிறோம். நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்ற கொடுமையான பாதிப்பு உச்சத்தில் இருந்துச்சு. நல்லது எதுக்குமே ஒத்துழைக்காத தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கும் எதிராக மட்டுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசில் இருக்கு. ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாசாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சு சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால்தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை